சோமயாஜி சுவாமிகளே, நமஸ்காரம். நமஸ்காரம். எப்படி நலமாக இருக்கிறீர்களா? நலமாக இருக்கிறேன். தங்களை கோயிலில் பார்ப்பது அபூர்வமாயிற்றே. இன்று இது ஆச்சரியமான சந்திப்புதான். ஆமாம், நான் அதிகாலையில் சந்நிதி திறக்கும் போதே வந்து கேசவனை தரிசித்துவிட்டு போய்விடுவேன். தாங்கள் சற்று தள்ளி வருவீர்கள் என்று நினைக்கிறேன். ஆமாம், இன்று நான் சற்று தாமதமாக வந்ததால் தங்களை சந்திக்க முடிந்திருக்கிறது. ஆதிகேசனின் தரிசனம் ஆயிற்றா? ஆஹா, திவ்யமாக ஆயிற்று. தாங்கள் தங்கள் மைத்துனியின் பிள்ளையை கோவிந்தனை பாடசாலையில் சேர்க்கும் போது வந்தது. அதற்கு பின் வரவே இல்லையே. அவசியம் ஒன்றும் நேரவில்லை, அதனால் தான் வரவில்லை. கோவிந்தன் எப்படி படிக்கின்றான்? அவ்வப்போது ஏதாவது சந்தேகங்கள் கேட்கின்றானா, அல்லது எல்லாவற்றையும் புரிந்து கொண்டது போல் உட்கார்ந்திருக்கிறானா? அவனை பற்றி ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் அவன் சிறிய ராமானுஜன் என்றுதான் சொல்ல வேண்டும். அண்ணனுக்கு சளைத்தவன் இல்லை, சமர்த்தன். ஆனால் என் தங்கைக்கு தான் அவனை விட்டு பிரிந்திருப்பது சிரமமாக இருக்கிறது. மதுரமங்கலத்திலிருந்து வாரம் 2 முறையாவது கோவிந்தனை பார்க்க வருகிறாள். பெற்ற பாசம் அப்படித்தான் இருக்கும். ஆனால் பாசத்தின் காரணமாக அவன் தன்னுடனே தான் இருக்க வேண்டும் என்று உங்கள் தங்கை பிடிவாதமாக இல்லையே. அதை பாராட்டத்தான் வேண்டும். தங்கள் பாடசாலை நன்றாக நடந்து கொண்டிருக்கிறதல்லவா? புதிதாக மாணவர்கள் வந்து சேர்ந்திருக்கிறார்களா? பாடசாலை மிக நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது என்பது மட்டுமல்ல, அதன் புகழ் நிறைய இடங்களில் பரவி இருக்கிறது என்பதற்கு ஒரு சான்று கூட சமீபத்தில் கிடைத்திருக்கிறது. அப்படியா? மிக்க மகிழ்ச்சி. அது என்ன சான்று என்று தெரிந்து கொள்ளலாமா? தாராளமாக தெரிந்து கொள்ளலாம். இதனுடனே அடியேன் தங்களுக்கு ஒரு கோரிக்கையும் வைக்கப் போகிறேன். மறுக்காமல் அதையும் தாங்கள் நிறைவேற்றி வைக்க வேண்டும். என்ன சுவாமி இது? கோரிக்கை அது இது என்ற புதிர் மேல் புதிர் போடுகிறீர்கள். சற்று விளக்கமாக சொல்லுங்கள். மதுராந்தகத்தின் அருகில் இருக்கும் கருங்குழி தெரியுமல்லவா? தெரியும். அங்கும் ஒரு பாடசாலை இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். அவ்வூரில் நம் பாடசாலையை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறார்கள் என்று தோன்றுகிறது. சில நாட்களுக்கு முன்பு அவ்வூர் பெரியவர்கள் 2 என்னிடம் வந்து சில நாட்கள் அவ்வூரிலேயே தங்கி அவர்கள் பாடசாலையில் போதிக்கும்படி என்னை கேட்டுக்கொண்டார்கள். அவ்வளவு தூரம் தங்கள் பாடசாலை பிரபலமாக இருக்கிறது போலும். மிகவும் பெருமைப்பட வேண்டிய விஷயம் இது. சரி, தாங்கள் அவர்கள் கேட்டுக்கொண்டபடி சில நாட்கள் அங்கே அவர்கள் பாடசாலையில் காலட்சேபம் செய்வதாக உத்தேசித்திருக்கிறீர்களா? ஆமாம். தங்குவதற்கான ஏற்பாடுகளை அவர்களே செய்து தருவதாக சொல்லியிருக்கிறார்களா? ஆமாம். நல்லது, தங்களுக்கு என் வாழ்த்துக்கள். ஆமாம், தாங்கள் அங்கு சென்று திரும்பி வரும் வரையில் பாடசாலைக்கு விடுமுறை விடப் போகிறீர்களா? எப்படி? அதை பற்றி இன்னும் நான் யோசிக்கவில்லை. அதற்கு முன்னால் தங்களிடமிருந்து ஒரு பெரிய உதவியை எதிர்பார்க்கிறேன்.